ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எஸ் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்திருந்தோம். ஸோ நம்ம அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகணுன்னே நம்மளுக்கு வந்து நிறைய டாய்ஸ், எலிஃபேண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ வெல்கம் பண்ணுற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோ சேட்டை பிடிச்சவங்க, மங்கீஸ் அப்புறம் எல்லாம் இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி மங்கி பாருங்க தொங்கிட்டுருக்காரு ஜாலியாக. அவனுக்காக தான் மெயினாக போயிட்டு வந்தோம் கைஸ். நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போனோம், ஃபேமிலியோடு போனோம். போயிட்டு அன்றைக்கின்னு பார்த்தா மழை பெஞ்சுது லைட்டாக. ஸோ போயிட்டு வந்தோம். டாட்டாஸ்லாம் ஸ்விம் பண்ணுறது எல்லாம் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக என்ஜாயிங்காக இருந்தது. அவங்க சில்ட்ரன்ஸையும் கூப்பிட்டு போங்க கைஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது அந்த ப்ளேஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து நல்லா ஒரு க்ளீனப்பாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் கொஞ்சம் இதாக இருக்கும், அன்க்ளீனாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு கைஸ் இப்போலாம். ஸோ அதனால் நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்னேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருந்தது. பட் அது தூங்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து கிட்ட போய் இது பண்ணோன்னா ரெஸ்பாண்டும் பண்ணுது. அது ரொம்ப இதாக இருந்தது, பெருசாக ரியலாக வச்சுருந்தாங்க. ரியலாக தான் இருந்தது. எதுவுமே வந்து நம்ம ஃபேக்குக்காக வைக்கலை, எல்லாமே வந்து ரியலாக தான் இருந்தது. எல்லாமே இருந்தது. உள்ளேயும் வந்து ஒரு 2-3 இப்போ ஸ்னேக்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு 2-3 ஸ்னேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து ஃபேக்காக போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. பட் அப்படி கிடையாது, எல்லாமே வந்து உள்ளே இருந்தது. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இவர் தான் எங்கள் மச்சான், அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்புறம் க்ரோக்கடைல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து போங்க. இதை பாருங்கள், ஸ்கூல் பசங்களாம் கூட வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஃப்ரீ ஆக்சுவலாக நம்மளுக்கு இது பண்ணாங்க, ஸ்கூலில் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க் தானே. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ஃப்ரீயாக தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ பசங்க அதையும் போய் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்படின்றனால பர் பர்சன் 30 ருபீஸோ சம்திங்கு வாங்கினாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். பட் வாட்டர் பாட்டில்ஸு அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் அப்படின்றனால நாட் அலோடு. ஸோ கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது பண்ணால் தானே, சொன்னால் தான் உங்களுக்கும் தெரியும். பிகாஸ் நீங்கள் வந்து அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எங்கே வைக்கணும் அப்படின்றதுலாம் தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மான் எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பயங்கர ஜாலியாக இருந்தது. ஸோ முன்னாடியே வந்து வைக்கிறாங்க, இப்போ இந்த மான் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன மான் அப்படின்றதையும் வந்து அவங்க முன்னாடியே முன்கூட்டியே வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுட்டு நாங்களும் வந்து ஃபேமிலியாக போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போங்க. அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது போயிடாதீங்க. பிகாஸ் கூட்டம் ஹெவியாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறையா ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க கைஸ். ஆனால் ஆக்சுவலாக வந்து நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி நிறைய பஸ்ஸஸ்லாம் இருந்தது. என்னடா இவ்வளோ பஸ் இருக்கே, ஆளே காணுமே அப்படின்னு நினச்சி போகணும். பார்த்தா அவங்களாம் வந்து முன்னாடியே போயிட்டாங்க போல் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்கூல் டைமிங் தானே பசங்களுக்கு. ஸோ ஸ்கூல் டைமில் கூப்பிட்டு போனால் தானே அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால 8 o'clock 9 o'clockே வந்துட்டாங்க போல் பசங்களாம். நாங்கள் 10 o'clock தான் போனோம். பட் 9 o'clockே அவங்களாம் வந்துட்டாங்க போல். ஸோ அவங்க முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் என்ட்ரியே கொடுத்தோம் உள்ளே. சின்ன பசங்க விளாட்ற மாதிரி நிறைய பார்க்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ பிரியாணி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான்லாம் பிரியாணி போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணேன். பார்த்துருப்பீங்க, பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணோம். நாங்கள் அதான் இந்த மாதிரி வீட்டிலேருந்தே நம்ம இப்போ கேட்டுட்டு போயிட்டோம்.
புளி சாதம் கட்டிட்டு போனார். என் மாமனார்லாம் நான் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அற்புதமாக சாப்பிட்றாரு. ரொம்ப இன்னும் முதமாக இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து சாப்பிட்டாரு. பார்க்குறது புளி சாதம் தான். சைடுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சிக்கன் தொக்கு தான். ஸோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பிரியாணி போட்டிருந்தாங்க. நானும் அதை சாப்பிட்டு வந்தோம். இவர் தான் ரொம்ப மோசமானவர் ஆக்சுவலாக. இவர் சுற்றிட்டுருக்கார் பாருங்க. அவர் வெளியில் விட்டோன்னு வைங்க அவ்வளோதான். அவர் ஒரு இது பிளான் போட்டு நம்மளை தூக்கிடுவார். ஸோ நரி வந்து எப்பயுமே ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட பார்த்து தான் இருக்கணும். ஒயிட் பீகாக்லாம் இருந்தது. பக்ஸ் இருந்தது கைஸ். அதனால் பார்த்து நீங்களும் இது பண்ணுங்கள். கம்பளி பூச்சிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அவங்க அந்த டாய்லெட்டு அதெல்லாம் வந்து இடம் வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த வேலை போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம வாக் பண்ணி போனால் தான் வந்து இந்த பூங்காவெல்லாம் வந்து நல்லா பார்க்க முடியும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈமோ கோழிலாம் இருந்தது. ஈமோ கோழினா என்னென்னு தெரியல, ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி தான். ஸோ அதேமாதிரி ஆஸ்ட்ரிச் தான் பாருங்கள், நான் சொன்னேன்ல ஆஸ்ட்ரிச் அதுதான். ஆஸ்ட்ரிச் வந்து நல்லா நம்ம ஃபீட் பண்ணால் வந்து சாப்பிட்டுது. ஆக்சுவலாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு கொடுக்குறத சாப்பிட்டு போச்சு. கத்துச்சு நல்லா கிக்கி விக்கி விக்கி விக்கின்னு கத்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அது கத்துறது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணோம் நாங்களும். நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் போங்க. போய் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் என் பையனை தூக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவனுக்கு காமிச்சிட்ருந்தேன். இது இப்படி தான்டா இருக்கும், இப்படி தான் கத்துண்டா அப்படி சொல்லி கற்றுட்ருந்தேன். ஸோ அவனும் வந்து பார்த்தான், எல்லாம் இது பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணான். ஈமு கோழிலாம் இருந்தது. ஈமு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிரல கைஸ். அவங்க ஒரு 3-4 வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசனுக்கு இங்கே இருக்குது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா பயங்கரமாக அதுக்கு ஃபீட்லாம் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. இவனுங்க ஆட்டம் தான் ரொம்ப தாங்க முடியல. அம்மா சரியான ஆட்டம் போட்டானுங்க. ஒரு தொப்பியை வச்சுட்டு இவனுங்க பண்ண பாடு இருக்கே, பயங்கரமாக பண்ணானுங்க கைஸ். இவனுங்க பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறானுங்க பாருங்கள். இவனுங்க அதுலேயே உங்களுக்கு தெரிய வேணாமா அவனுங்க எவ்வளோ சேட்டை பிடிச்ச பசங்கன்னு சொல்லிட்டு. இவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக. நாங்களும் கொஞ்சம் நேரம் இவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். என்னென்ன சேட்டை பண்ணுறானுங்க பாருங்கள். எப்படி உட்காந்துட்டு என்னென்ன ஒருத்தர் தொப்பியை தெரியாமல் கொடுத்தனால அதை வந்து வச்சுட்டு இவனுங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் இதிலேருந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கொஞ்சம் கிளவராகவும் பண்ணாங்க, கொஞ்சம் சேட்டை பிடிச்சும் பண்ணாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அமெரிக்கன் லவ் பேர்ட்ஸு அது இது எல்லாமே இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் போய் என்ஜாய் பண்ணுங்கள், போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரம்லாம் ரொம்ப நல்லா வளர்த்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நிச்சயமாக நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த விஷயத்தில். நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம் இல்லை கைஸ். ஆக்சுவலாக நம்மளே வீட்டில் இருக்கும்போது நல்லா நம்ம வீடை மெயின்டைன் பண்ணி வச்சா தான் வீடு நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதுக்கு நல்லா இது பண்ணி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. பீகாக்லாம் இருந்தது, நீங்களும் பார்த்துப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது கரெக்டாக பீகாக் ஒன்று வந்து டான்ஸ் ஆடிச்சு. அது ஃபுல்லாக தொகையை விரித்து டான்ஸ் ஆடிச்சு. ஆனால் கரெக்டாக நான் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது அதுக்குள்ளே அவர் டான்ஸ் ஆடுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் எடுக்க முடியல அதை. நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தனியாகவே ஷார்ட்ஸில் கூட போடுறேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸாக இருந்தது அப்படின்னா என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் வாய்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து முதல்ல பண்ணணும்னு இருந்தது. ஸோ அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் அங்கே போரூரில் தான், அதுவுமே அடையார் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதுவுமே நாங்கள் போனோம். போயிட்டு பார்த்துட்டு அடையார் பக்கத்தில் வந்து நம்ம இது கூட சேட்டலைட் இது கூட இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அங்கேயும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்து ஒரு ½ டேலேயே முடிச்சிடலாம். ஸோ பக்கத்தில் வந்து
இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த 3D ஷோலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் தான் ஆக்சுவலாக இது தனியாக போகிறதுனா டிக்கெட் தான் எடுத்து போகணும். டிக்கெட் எடுத்து தான் நாங்களும் போயிருந்தோம். போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மி தான் கைஸ் டிக்கெட்டு. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருந்தது. அதனால் நாங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே, பாய் கைஸ், என்ஜாய் த ஹாலிடேஸ்.